திருச்சியில் உள்ள வங்கி மற்றும் ஏடிஎம்களில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றி வருகிறார்கள். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் அக்ஷயாவிடம் கேட்கலாம். அக்ஷயா, திருச்சியில ஏடிஎம் மையங்கள் செயல்பாட்டுக்கு வந்தாச்சா? அங்கு 100 ரூபாய் தாள்கள் எடுக்க மக்களுக்கு சிரமம் ஏதும் ஏற்படுகிறதா? பத்மபிரியா, குறிப்பாக சொல்லணும்னா திருச்சி மாவட்டத்தில் 350க்கும் மேற்பட்ட வங்கிகள் இயங்கிட்டு இருக்கு. இந்த வங்கிகளை சார்ந்த 1500க்கும் மேற்பட்ட ஏடிஎம் மையங்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. கடந்த 2 நாட்கள் விடுமுறைக்கு பிறகு இன்று ஏடிஎம் மையங்கள் செயல்பட தொடங்கி இருக்க வேண்டும். ஆனால் திருச்சி மாவட்டத்தில் மொத்தம் 20% ஏடிஎம் மையங்கள் மட்டுமே தற்போது செயல்பட தொடங்கியுள்ளன. அதாவது மற்ற 80% ஏடிஎம் மையங்களில் பணம் நிரப்பப்படாததால் ஏடிஎம் மையங்கள் மூடியே காணப்படுகிறது. தற்போது நாம இருக்கக்கூடிய இடம் திருச்சி கண்டோன்மெண்ட் பகுதியில் இருக்கிற எஸ்பிஐ ஏடிஎம். இங்கு மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பணம் எடுப்பதையும் பணம் போடுவதற்காக வந்துள்ளதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரை பல்வேறு பகுதிகளிலிருந்து மக்கள் இங்கு வந்து பணம் எடுப்பதற்காக வந்துள்ளனர். இப்ப நாம இங்க இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் ஒருவரிடம் பேசலாம். சார் வணக்கம், நீங்க வந்து இப்ப பணம் போடுவதற்காக வந்திருக்கீங்க, என்ன மாதிரியான சிரமங்கள்லாம் சந்திச்சீங்க? இந்த அது மேம் 1000 நோட்டு 500 நோட்டு கொடுத்தா ஹோட்டலெல்லாம் வாங்க மாட்டேங்கிறாங்க. என் பையனோட ஃப்ரெண்டு மெட்ராஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறான், 1000 நோட்டு 500 நோட்டு கொடுத்தா ஹோட்டலில் எதையும் வாங்கிக்கல, பட்னியாக கிடந்த கோயிலில் சுண்டல் கொடுத்தாங்க, அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் இருந்தோம்லாம் சொல்கிறாங்க. ரொம்ப சிரமம். பஸ்ஸில் ஏறவங்கள இறக்கி விட்டுறாங்க. ட்ரெயினில் இது பால் பூத்தில் அரசு பேருந்துலலாம் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க. ஆனால் யாருமே வாங்குறதில்ல. அரசு அறிவிச்சதுலேயே யாரும் வாங்கலை. இப்போ நீங்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்தீங்க? எவ்வளோ நேரமாக இந்த க்யூவில் நின்றுக்கிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு மணி நேரமாக நிற்கிறோம். கஷ்டமாக தான் இருக்குது. குறிப்பாக இங்கே திருச்சியை பார்த்தோம் அப்படின்னா ஏடிஎம் மையங்கள் மட்டும் இல்லாமல் இங்கு செயல்படக்கூடிய வங்கிகளிலும் மக்களது கூட்டம் அதிகமாகவே காணப்படுகிறது. இந்த பகுதியில் அதாவது வங்கிகளில் மொத்தம் 10 கவுண்டர்கள் இயங்கி கொண்டிருக்கின்றன. 4 கவுண்டர்கள் வழக்கம் போல இயங்கி கொண்டிருக்கின்றன, அதாவது மற்ற வேலைகளை பார்ப்பதற்காக இயங்கி கொண்டிருக்கின்றன. 6 பிரத்யேக கவுண்டர்கள் புதிதாக திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கவுண்டர்களில் மக்கள் இந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்காக மட்டுமே இந்த 6 கவுண்டர்கள் இயங்கும் என வங்கி அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைகளை பொறுத்தவரை மக்களிடமிருந்து பழைய 500 ரூபாய் அல்லது 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுக்கின்றனர். இதனால் அதாவது ஏடிஎம் மையங்களிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது, வங்கிகளிலும் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. இந்த நிலையில் மக்கள் தங்களிடம் உள்ள 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதற்கு போதிய நேரம் இல்லை எனவும் அவசர கால தேவை கூட இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுப்பதாகவும் மக்கள் ஒரு புறம் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு மாற்று ஏற்பாடு செய்திருக்கலாம் எனவும் பொதுமக்கள் ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். பத்மபிரியா.